ஒரு அம்பேத்கரிஸ்ட். ஒரு சைடு பார்த்தோம்னா அம்பேத்கரியவாதியா இருக்கீங்க. மறு சைடு பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய கருத்துக்கள ஆதரிக்கிறீங்க. நீங்க ஏன் ஆதரிக்கிறதுக்கான காரணம் என்ன? இந்தியா என்பது ஒரு நாடா என்று கேட்டால், இந்தியா என்பது ஒரு ஒன்றியம். இதை எனக்கு சொன்னவரே யாருன்னா அம்பேத்கர் தான். அப்போ என்னுடைய மொழி தான் என்னுடைய அடையாளமா இருக்கும். இப்போ வந்து என்னுடைய சாதி எனக்கு அடையாளமா இருக்காது. என்னுடைய மதம் எனக்கு அடையாளமா இருக்காது. ஏன்னா சாதி, மதம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, மனிதனை ஒரு பிற்போக்கு தளத்தில் வைத்திருப்பதற்காகவும், அடிமைப்படுத்துவதற்காகவும் கொண்டு வரப்பட்ட ஒண்ணு தான். அப்போ பிரதாப் வந்து எப்படி அடையாளப்படுத்தப்படுவேன்னா, நான் ஒரு தமிழனா தான் அடையாளப்படுத்தப்படுவேன். நம்ம தமிழ்நாட்டில நம்ம வசிக்கிறோம், நம்ம வாழ்றோம் அப்படின்னா, நம்முடைய தேசிய இனம் என்பது அது தமிழ் தேசியமா தான் இருக்க முடியும். அதனால குழப்பிக்கக்கூடாது. அம்பேத்கர் வந்து தமிழ் தேசியத்துக்கு எதிரா இருக்காரு அப்படிலாம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனா, இந்த இந்தியாவினுடைய பூர்வ குடிகளே யாரா என்று சொன்னால், அவர்கள் தமிழர் தான் என்று சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அண்ணா சீமான் அண்ணன் சொன்னார் தெரியுமா ஒண்ணு, நான் வந்து ஆட்சிக்கு வந்தாலும் கார் குடுப்பேன். என்ன கார் குடுப்பேன்னா, அம்பேத்கர் குடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. இன்றைக்கு அண்ணன் சீமானுடைய செயல்பாடுகள் ரொம்ப முக்கியமானதா நான் பார்க்கிறேன். இன்னைக்கு அம்பேத்கருடைய மணிமண்டபத்துக்கு முதலாளா யாரா அப்புறம் அண்ணன் சீமான் போறாரு. ஆனா சீமான் என்ன சொல்ற நீ? RSS உடைய செயல்பாட்டாளர் அவரு சங்கியா இருக்காரு சொல்ற. ஏன்பா அவர் சங்கியா இருக்கிறத சொல்ற, நீ எப்பயாவது போயிருக்கியா? 50 ஆண்டு காலம் திராவிடம் ஆட்சி செய்தது. என்ன செஞ்சிச்சு? பெரியார் தான் எல்லாரும் காரணம்னு சொன்ன. அந்த பெரியாரை வந்து நீ எல்லாத்தையும் வந்து பெருமை பேத்திக்கிற எல்லாமே பண்ணிக்கிற நீ. புரட்சியாளர் அம்பேத்கருக்காக இந்த திராவிடம் செய்தது என்ன? எதுவுமே கிடையாது. ஏன்னா அவரை வந்து தொடர்ந்து எங்கன்னா பட்டியல் சமூக மக்கள் வந்து அதிகமாக வசிக்கிற இடத்துல போயிட்டு அம்பேத்கரை பற்றி பேசுவாங்க. அவ்வளோதான், ஓட்டுக்காக பேசிட்டு வந்து போயிடுவாங்க. அதை நீ பொது சமூகத்துக்கிட்ட பேசுவியா? பேச மாட்டேன்.